கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அறுவடை மிகுதியாலோ இல்லை அன்பரின். இந்த நாளில் கூட ஒரு விசேஷமான ஒரு தலைப்போடு இந்த கூட்டம் போடப்பட்டிருக்கு. இயேசு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தெரிந்த திருச்சபை, சென்னை பேராயம், தாமரைப்பாக்கம், குருசேகரம் லெந்து கால ஆயத்த கூட்டம். லெந்து கால கூட்டங்கள் தான் நடக்கிறோம். இது லெந்து கால ஆயத்த கூட்டம். நம்மளை எப்படி லெந்து காலத்துக்குள்ளே டெவலப் பண்ணி கொண்டு போகிறது. ஏன்னா இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் கடந்து போகாது. ஜபம் என்பது, உபவாசம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுடைய உலக வரலாறு கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் சொல்கிற மாதிரி கிறிஸ்தவ வரலாறு என்பது லெண்டல் அட்வென்ட். அட்வென்ட் என்பது நவம்பருடைய லாஸ்ட் வீக், இல்லை டிசம்பர் மாதத்தில் 5 வாரம் வந்தால் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அட்வென்ட், இயேசுவின் வருகையின் காலங்கள். லெண்டல் என்பது அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்காக கொடுக்கப்பட்ட காலங்கள். இது கிறிஸ்தவ வளர்ச்சியை குறித்து 40 நாட்கள் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கிபி 320 உலக கிறிஸ்தவ மாநாடு வாட்டிகன் இத்தாலியில் நடந்தது. அதில் கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்க. கிபி 320 அப்போ கிறிஸ்தவம் வளராமல் கொஞ்சம் தேய்ந்திருந்தது. அப்போ வளர்ச்சியை நோக்கி போனால் ஜெபம் அவசியம், அதுக்கு பாஸ்டிங் ரொம்ப முக்கியங்கிற வார்த்தை முறை நம்ம ஜெபிக்கணும். 40 நாள் ஜெபிக்கணும்னு அவர் ஃபில் பண்ணி அந்த 40 நாளை செலக்ட் பண்ணாங்க. அந்த 40 நாள் தான் வருகிற மார்ச் 5 ஆஸ் வெனஸ்டேலேருந்து நம்ம ஏப்ரல் 20 ஈஸ்டர் 47 நாட்கள். அதில் 7 நாட்கள் வாரத்தின் முதல் நாட்கள். வாரத்தின் முதல் நாட்கள் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார், ஆண்டவர் திருச்சபை நிறுவி தந்தார், ஆண்டவர் தூய ஆண்டின் மகிமை தந்தார். அது மனமகிழ்ச்சியின் திருநாள். அன்னைக்கு பாஸ்டிங் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த 7 நாளை கழிச்சா 40 நாட்கள் பாஸ்டிங்னு. அந்த 40 நிறைய பாஸ்டிங். ஒரு நாள் பாஸ்டிங் இருக்கலாம், எஸ்தரை போல 3 நாள் பாஸ்டிங் இருக்கலாம், தானியலை போல 21 நாட்கள் பாஸ்டிங் இருக்கலாம். மோசே 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்தாங்க, இயேசு 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்தாங்க, இசைக்கியா தீர்க்கதரிசி 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்தாங்க. 40 என்பது வேதத்தில் ரொம்ப முக்கியம். தாவீது அரசாண்டது 40, சவுல் அரசாண்டு 40. 40 நாட்கள் மழை பெஞ்சது. மோசேயோட வாழ்க்கை 40:3 40. 40 முதல் 40 வசதியான வாழ்வு, அடுத்த 40 வனாந்தரமான வாழ்வு, அடுத்த 40 தலைமைத்துவமான வாழ்வு. அப்படி இயேசு உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்கள் சீஷர்களோடு இருந்தார். 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்தார். இசைக்கிளை கூப்பிட்டு 40 நாட்கள் பாஸ்டிங் கூப்பிட்டாரு. எலியா தீர்க்கதரிசி ஒருவேளை உணவுல இரவு பகல் 40 நாட்கள் நடந்தார். அந்த 40 நாட்கள் இருக்கணும் தான் 47. 40னா இடையில வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் உயிரோடு எழுந்த திருநாள். அன்னைக்கு பாஸ்டிங் இருக்கக்கூடாது என்பதற்காக அது மனமகிழ்ச்சியின் திருநாள். அதனால் அதை கழித்து 40 நாட்கள். அதனால தான் 47 நாட்களில் நமக்கு லெந்து நாட்கள் வரப்படும். நான் 40 நாட்கள் பாஸ்டிங் சொல்கிறோம். அந்த 40 நாட்கள் பாஸ்டிங்கில் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக விசேஷமாய் ரெவரண்ட் ராஜாவும் அருமையான உங்களுடைய சேர்மன் மேனுவல் எபினேசர் ஐயா என்னோடு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக நெருங்கிய அவர் ஆர்டினேஷன் வாங்கின காலங்கள்லேருந்து திருமணத்திற்கு முன்னாலேருந்து என்னோடு ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளவர். எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மேனுவல் எபினேசர் ஐயா. ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு சகோதரர். அவரும் நீ சகோதரனாக வச்சுருப்பார். எல்லா நிலையிலும் துக்கங்கள் நிகழ்வுகளை என்னோடு பகிர்ந்து கொள்வார். அவர் வீட்டுக்கு போனால் அவரே எனக்கு சமையல் பண்ணி சாப்பாடு கொடுப்பார். அந்த அளவுக்கு நீ நேசிக்கிறவர் மேனுவல் எபினேசர். அவர் உங்களுக்கு சேர்மன். அவரும் நானும் 2 நாட்கள் இந்த லெந்து நாட்களையும் ஆயத்தப்படுத்த கூட்டங்களாக நாம் ஆயத்தப்படுத்தணும். எப்படி ஆயத்தப்படுத்த போகிறோன்னா, நான் எப்படிப்பா இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறேன்னு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இந்த சேரில் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கப்போ ஒரு அருமையான ஒரு ஆசிரியர் கிளாஸுக்கு வந்தார். ரொம்ப நல்ல வாத்தியார், நல்ல டீச்சர், திறமையானவர், பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அவர் நல்ல திறமையானவர். அவர்
கிளாஸ் எடுத்துருந்தார். அதில் ஒரு வசதியான வீட்டு பையன், நம்ம ரெவரண்ட் ராஜா மாதிரி ஒரு வசதியான வீட்டு பையன் வந்தான். ஏன்னா ரெவரண்ட் ராஜா கல்யாணம் பண்ண இடம் ரொம்ப வசதியான இடம். திறப்பா அண்ணாநகர் வெஸ்ட்டு திருமங்கலத்தில் தான் கல்யாணம் நடந்தது. அதனால தான் நான் வசதியான பார்த்துன்னு நினச்சிக்கிறேன். ஆயிரமாக இருக்காங்களோ என்னன்னு எனக்கு தெரியல. அவன் கல்யாணத்துக்கு போனேன். நான் கல்யாணத்துக்கு போனேன். வசதியான இடம். வசதியான இடமா அவங்க ஏழையா பணக்காரா எனக்கு தெரியல, இவரு என்னன்னு தெரியல. ஆனால் அந்த அண்ணா நகர் திருமங்கலம் ஐஃபை. இப்போ கொருகுப்பட்ட எங்கள் ஏரியாவில் வாடகை 1200 அண்ணா நகர் திருமங்கலம் 3200. அதே வீட்டுக்கு வாடகை. எங்கள் ஊரில் தக்காளி கொருகுப்பேட்டையில் ஒரு தக்காளி 20 அண்ணா நகர் திருமங்கலத்தில் 25 உண்மையா இல்லையா? எல்லாமே வசதியானவங்க. அதனால தான் அவர் வசதியானவருங்கிற அந்த ரொட்டியில் நான் அவரை வச்சுருப்பேன் எப்போவுமே. இதேமாரி ஒரு வசதியான பையன் ஐஃபை வாட்ச் ஒன்று கட்டிட்டு வந்தான். ஒரு ரேடோன்னு வச்சுக்கோங்களேன். ரேடோவில் ஸ்டார்டிங் ரேட்டே 7 லட்ச ரூபா. ரோலெக்ஸ் ஸ்டார்டிங் ரேட்டே 7 லட்ச ரூபா. ஸ்காட்லாந்து போயிருக்கப்போ ஸ்காட்லாந்தில் தான் அந்த வாட்ச் தயார் பண்ணுறாங்க. ஸ்காட்லாந்து தான் வாட்சுக்கு நம்பர் 1. அந்த ஸ்காட்லாந்தில் அந்த வாட்சு கடையில் போய் ஒரு ரோலெக்ஸ் வாட்சு நாங்கள் 4 பிரதர்ஸு ஆளுக்கு ஒன்று வாங்கலாம் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டோம். 7.5 லட்ச ரூபா சொன்னான் ஒரு வாட்சோடைய. பல மாடல் இருக்குது. 1 கோடி ரூபா வரையும் வாட்ச் இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங். அதாவது ஸ்டாப் அண்ட் மாடலில் ஸ்டார்டிங் 7 லட்ச ரூபான்னா அந்த மாடலை வாட்ஸ்அப்பில் அனுப்பி சென்னையில் இஏல கேட்டால் அதே வச்சு 1.5 லட்ச ரூபாங்கிறான். சென்னை இஏல. ஸ்காட்லாந்து விட்டுட்டு ரோம் நகரில் போய் ரோம் நகரில் வெனிஸ் நகரில் அந்த மார்க்குடைய கல்லறை இருக்குது. தண்ணிக்குள்ளே இருக்குது. சுற்றி தண்ணிக்கு மேலே வீடை கட்டியிருக்கான். பிளான்ச்சு கட்டியிருக்காங்க. மிதக்குது. எல்லா பில்டிங்கும் மிதக்கு. சிமெண்ட் பில்டிங் கூட மிதக்கிற அளவு கட்டியிருக்கிறான். அந்த மார்க்குடைய கல்லறை அங்கே இருக்குது. அங்கே அந்த ரோலெக்ஸோடைய ஷோரூம் இருந்துச்சு. அங்கே போய் அந்த வாட்சோடைய விலையை கேட்டால் அந்த வாட்சி 2.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சொல்கிறான். சரி, அது ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம ஊரோட அதிகமாக கொஞ்சம் பரவாயில்லன்னு எங்கள் ஏடிஎம் கார்டை கொடுத்தா இது நோ வேல்யூ ஓடுங்கடான்ட்டான். ஏன்னா இது ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா தான் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், இது நீ வாங்க முடியாது, போயிட்டு வான்ட்டான். வாங்கலை. அதே மாதிரி ஒரு காஸ்ட்லி வாட்சை அந்த தம்பி கட்டிட்டு வந்தார். வந்துட்டு அப்புறம் சாயங்காலம் போகிறப்போ சொன்னார், கிளாஸ் கடைசி பிள்ளை டீச்சர்ட்டு போய், ஐயா என் வாட்சை காணலையா, இங்கே தான் ஊற்றி வச்சேன் காணலைன்னு சொன்னார். உடனே இந்த வாட்ச் யார்கிட்ட இருக்குது செக் பண்ணுவோம். இன்னும் இந்த ஆசிரியர் கதவை மூடிட்டார். எல்லா மாணவர்களையும் லைனாக நிற்க வச்சார். எல்லாத்தையும் லைனாக நிற்க வச்சார். எல்லாரும் கதவை கண்ணை மூடிக்கோங்க, நான் யார் பையில் வாட்ச் இருக்கோ நான் பார்க்க போகிறேன், ஒருத்தரும் கண்ணை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் வாட்சை வச்சுருந்தாங்க. யார் எடுத்தீங்கன்னு மோரில் கேட்குறப்போ ஒருத்தருமே நான் எடுத்தேன்னு சொல்லலை. அவர் கண்ணை மூடிட்டு செக் பண்ணிகிட்டே வரப்போ ஒரே ஒரு பையன் பைக்குள்ளேருந்து அந்த வாட்சை எடுத்துட்டாரு. இருந்தாலும் எல்லா பைக்குள்ளேயும் கண்ணை விட்டுட்டு தேடிட்டு வந்து கடைசியில் இருந்தாங்க ஒரு தம்பி கையில் வாட்ச் இருந்துச்சு. அந்த வாட்ச் இருந்தவங்க கையில் கூப்பிட்டு கொடுத்துட்டார். ரொம்ப நாள் கழித்து அந்த வாத்தியார், கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் கழித்து அந்த வாத்தியார் ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பையன் பார்க்குறான். பார்த்துட்டு, வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னையே தெரியுதா உங்களுக்கு? இல்லையே தம்பி, தெரியலையே. ஏன்னா ரிட்டையர்ட் ஆகி 7-8 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு 45-50 ஸ்டூடெண்ட்டு போகிறாங்க. அவர் ஒரு லைஃப் 40 வருஷம் டீச்சரு. நான் ஒரு வருஷத்துக்கு 40 வேணா நான் 1200 ஸ்டூடெண்ட் கடந்து போயிருக்காங்க. தெரியலன்னா அவன் சொல்கிறான், இதேமாரி ஸ்கூலு இடம். அப்படியா, அங்கே படிச்சியா? அந்த நினைவு உங்களுக்கு ஞாபகம் வருதா? அப்போ ஞாபகம் வரல. அப்போ நான் அந்த நிகழ்வை சொல்கிறான். இதேமாரி ஒரு நாள் ஒரு தம்பி வாட்சி காணலைன்னு சொன்னார். என் கூட படித்த பையன். நீங்கள் வாட்சை தேடினீங்க, எல்லாரும் கையிலையும் விட்டுட்டு பையில் விட்டு வாட்சை தேடிட்டே வந்தீங்க. கடைசியில் வாட்ச் எடுத்து கொடுத்தீங்க. இப்போ அந்த எடுத்த பையனுடைய முகம் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு கேட்டார். எந்த பையன் எடுத்தானோ அந்த பையன் பைக்குலேருந்து எடுத்தீங்க, அந்த பையன் தான் நான் தான், அந்த முகம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதான்னு கேட்டான். அப்போ வாத்தியார் சொன்னார், சாரி தெரியல, என்னை எல்லாரும் கண்ணை மூடிட்டாங்க, நானும் என் கண்ணை மூடிக்கிட்டே எல்லாரும் பைக்குள்ளேயும் தேடினேன். ஏன்னா இவர் பைக்குள்ளே இருந்தால் ஒரு குற்ற உணர்வு எனக்கு வரும். அதனால் நானும் என் கண்களை மூடிக்கொண்டேன்னு சொன்னார். அதனால் நம்முடைய பாவங்களை ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். எல்லோரையும் மீட்கும் பொருளாகவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாகவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக இயேசு உலகத்திற்கு வந்தார். இயேசு வந்ததை நோக்கம் நமக்கு விடுதலை கொடுப்பது
கொடுப்பதற்காக வந்தார். ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வரல. நான் குடிப்பதால எனக்கு லங்ஸ் கெட்டு போச்சுங்க, நான் கஞ்சா பிடிப்பதால எனக்கு என் மனைவிக்கு நல்ல உறவு இல்லைங்க ஐயா, நான் வெளியில தெரியாத ஒரு பாவம் என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கு, என் மனைவிக்கே தெரியாது, அதனால என் லங்ஸ் லிவர்லாம் கெட்டு போயிருக்கு, என் மனைவிக்கே தெரியாது, எனக்கு விடுதலை கிடைக்குமா? நான் வீட்டில் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடன் நிமித்த வாழ்க்கையில் நான் அழிந்து கொண்டிருக்கேன், எனக்கு விடுதலை கிடைக்குமா? ஏக்கத்தோடு காத்திருக்கலாம். ஆனால் அந்த ஏக்கத்தோடு காத்திருக்க உன்னை மீட்டுக் கொள்வதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு உன்னை என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். எந்த மல்ல எல்லாரையும் மீட்கும் பொருளாய், அநேகரை மீட்கும் பொருளாய், எல்லாரையும் ரட்சிப்பதற்காகவே, ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதற்காகவே, விடுதலை கொடுப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்த ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கல்ல, இது மத பிரச்சாரமான கூட்டம் அல்ல, விடுதலை கொடுப்பதற்காக, பாவங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, அநியாயங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றார், பாவங்களினாலும் அக்கிரமங்களால் மரித்தரமை உயிர்ப்பிப்பதற்காகவே இயேசு உலகத்திற்கு வந்தார். உயிர்ப்பிப்பதற்காக அந்த கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்க யாரா இருக்கலாம், எந்த மதமாய் இருக்கலாம், எந்த இனமாய் இருக்கலாம், அந்த எந்த மனிதனாய் இருந்தாலும் தன்னை நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு உலகத்திற்கு வந்தார். பாவம் உள்ள மனிதனை ரட்சிப்பதற்காக, அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு உலகத்திற்கு வந்தார். பீகார் மாநிலத்தில் ஒரு கிராமத்துக்கு சிவன்னாங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டருக்கு போயிருந்தேன். ஒரு உட்கிராமம். இரவு 9:30 மணி. நல்ல பனிப்பொழிவு, பனி அப்படியே ஊத்துது. அங்கே ஒருத்தரோடு பேசி கொண்டு இருந்தேன். நீங்கள் எப்படி பாஸ்ட் ஆனீங்க, நீங்கள் எப்படி என்எம்எஸ்ல இணைஞ்சிங்க கேட்டேன். அவர் சொன்னார், நான் பீகாரில் ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் வேலைக்காக தமிழ்நாட்டில் ஓசூருக்கு கடந்து போனேன். ஓசூருக்கு கடந்து போயிருக்கப்போ அங்கே ரோடு வேலை செஞ்சேன், ரோடு போடுற வேலை செய்கிறப்போ நான் கீழே விழுந்து என்னுடைய ஃபைனல் கார்டு அடிபட்டு இந்த லெஃப்ட்டு காலில் இருக்கிற அந்த ஃபுட்பால் டேமேஜ் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஐநாவரம் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து போட்டாங்க. 2.5 வருஷம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். எனக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், வேறு எந்த மொழியும் எனக்கு தெரியும். இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது. என்னோடு பேசுவதற்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. உங்களுக்கு அந்த ஃபுட்பால் வந்துருச்சு, அந்த ஃபுட்பாலை ஃபிட் பண்ணுற கிண்ணம் கிடைக்கல. அந்த கிண்ணம் என்னைக்கு கிடைக்குது அன்னைக்கு தான் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. ஐநாவரம் இஎஸ்ஐங்கிறது ஏழைகள் வைத்தியம் பெறும் மருத்துவமனை, அரசாங்கத்துடைய மருத்துவமனை. என்னோடு சந்திப்பதற்கு பேசுவதற்கு யாருமே இல்லை, நான் அனாதையாக இருக்கேன். அப்போ எல்லாத்தையும் யார்ட்டையாவது வாசிக்க ஹிந்தி புக் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டேன். ஒருத்தர் கொண்டாந்து இதே மாதிரி ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. இது ஒரு மத சம்பந்தமான புத்தகம் என்று நினைத்தேன். இருந்தாலும் ஹிந்தியில் இருக்கு, பரவாயில்ல வாசிக்கலாம். வாசித்து கொண்டே இருந்தேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவங்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அது 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தம்மை தந்திரினார், அவர் தழும்புகளிலாம் குணமானார். அந்த விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். எல்லா மதத்தின் கடவுளும் தவறு செய்தால் அந்த மனிதன் தண்டனை பெற வேண்டும். தவறு செஞ்சுட்டா அவனை குத்தி கொலை பண்ணு தான் சொல்லியிருக்கு. மதத்துடைய சட்டத்தை நிறைவேற்றலாம். 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், அவங்க மதத்துடைய சட்டத்தை நிறைவேற்றலை, அவனை கொண்டாந்து நடு ரோட்டில் விட்டு அவனுடைய தலையை வெட்டி போட்டுருக்காங்க, நீ மதத்துடைய கட்டளைகளை நிறைவேற்றலைன்னு. நேற்று காலையில் அந்த பாட்னா, பீகாருடைய தலைநகர் பாட்னா ஏர்போர்ட்டில் இருக்கிறேன். சிங் பஞ்சாப்காரங்க எல்லா ஆண்களும் இவ்வளோ பெரிய தாடி வச்சுருக்காங்க, இவ்வளோ முடி வச்சுருக்காங்க. மதத்துடைய கட்டளை நிறைவேற்ற, இல்லைன்னா கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் அந்த பாவிக்கு விடுதலை கொடுப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு புதிதான கடவுளா இது தெரிகிறாரா பண்ணாரு. இதுவரை நான் பார்க்காத கடவுளா இது தெரிகிறாரே இந்த கடவுள் எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்தார். Who is this Jesus?
யார் இந்த இயேசு? அப்படியே அவர் ஜெபம் பண்ணாரா? அதுதான் நமக்கு விடுதலைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற கூட்டம். இந்த லெந்து நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து, உங்களுடைய வியாதியிலிருந்து, மன அமைதியின் மேலிருந்து, நீ ஒதுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உனக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசுவின் இரட்சகர் தன் வாழ்வை கொடுப்பதற்காகவே, எல்லோரையும் மீட்கும் பொருளாகவே, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தழும்புகளால் குணமாகிறோம் வார்த்தையின்படி விடுதலை கொடுப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இந்த லெந்து நாட்கள் ஆயத்த கூட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்துவதற்காக, நமக்கு இருக்கிற வேதனைகள், துன்பங்கள், மன கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசுவின் இரட்சகர் இந்த உலகத்திற்கு வந்தார். தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் தம் மக்களை பார்க்கிறார். எல்லா மக்களும் அழிந்து போறாங்க. எல்லா மக்களும் உலக பிரகாரம்னு இச்சையினால் அழிந்து போறாங்க. அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்படும் என்று தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஒருவேளை அவரை நோக்கி யார் பார்க்கிறோமோ அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். Whose steps you were healed. அவருடைய தழும்பு, அவரை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அவருடைய தழும்பு எப்படிப்பட்ட தழும்பாய் இருக்கிறது? ஒரு உட்கிராமம், ஒரு அம்மா, அப்பா இல்லை, மகன், எல்லா பாடத்திலையும் ஃபர்ஸ்ட் மார்க். ஆண்டுவிழா வந்தால் அவன் பேரை சொல்லி ராஜா நம்பர் 1, 199 மார்க் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர் குடுன்னு ஓடி வாங்கிட்டே இருப்பார் ராஜா. ஸ்டைலில் ஓட்டப்பந்தயம் வச்சா அவர் தான் ஃபர்ஸ்ட் மார்க், பேச்சு போட்டின்னு வச்சா அவர் தான் ஃபர்ஸ்ட் மார்க். அவங்க அம்மாவை கூப்பிடுவார், அம்மா இந்த கிரவுண்டே நீ என்ன மாறி இருக்குப்பா, எப்படி இருக்கும் தினம் எல்லா ஆண்டு விழாலையும் அவர் தான் அந்த மேன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸுக்கிற மாதிரி அந்த ஸ்கூலில் அவர் தான் டாப். ஏதோ ஒரு பேர் அதுக்கு சொல்லுவாங்க, மறந்துட்டேன், எனக்கு ஸ்கூலில் வச்சுருக்கேன், அது கூட ஞாபகம் வரல. அம்மா வருஷம் கூப்பிடுப்பாராங்களாம். அம்மா இல்லை தம்பி நீ போம்மா, நான் வரல, நீ போப்பா. அப்பா இல்லை நீ போ, அப்பா இல்லை நீ போம்மா, நீ போ. அதுக்குன்னு ஒரு நாள் வரேன், இன்னைக்கு வரல, அம்மா வேலைக்கு போனால் தானே சாப்பிட முடியும், நீ போ சொல்லிடுவாங்களாம். கடைசியாக அவன் +2 ஆண்டு விழா நடக்கு. அடுத்த காலேஜுக்கு தான் போனோம். நீ எப்படியாவது வந்தால் தான் நான் போவேன், இல்லை போக மாட்டேன்னு ஒரே அடம். ராஜா, ரவணன் ராஜா, அவர் உடனே அந்த அம்மா சரி தம்பி வரேன்ட்டு போகிறாங்க. அதே மாதிரி எல்லா படத்துலையும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அந்த அம்மாவுடைய கண்ணில் ஆழ்ந்த கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. அந்த முடிஞ்சோடனே இந்த ராஜாவை கூப்பிட்டு, தான் அவங்க அம்மாவா, இன்னும் இவ்வளோ அசிங்கமாக இருக்காங்க, முகமெல்லாம் ரொம்ப கோரமாக இருக்க, எதுக்கு இப்படி இருக்கு, இப்படி ஒரு பொம்பளையா, வாமிட் வர்ற மாதிரி அசிங்கமா, எதுக்கு இப்படி மோசமாக இருக்கு. பையங்களெல்லாம் முகம் சிலிச்சாங்களாம், பெண் பிள்ளைகளெல்லாம் அப்படி ஒரு மாதிரி பார்த்தாங்களாம், டீச்சர்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்களாம். அவருக்கு ஒரு மாதிரி ஏன் அம்மாவை கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சான். ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அம்மாட்ட பேசலையா, நீ போக மாட்டேன். அந்த அம்மா ஆண்டு விழா முடியும்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆண்டு விழா 9 மணிக்கு முடிஞ்சு பையன் வருவான்னு எதிர்பார்த்து வரல. ராத்திரி 2 மணிக்கு பையன் வீட்டுக்கு வர்றான். அந்த அம்மா தூங்கலை, தன் கதவை திறந்து வைத்து பார்த்து கொண்டே இருக்கேன், என் பிள்ளை வரலன்னு. வர்றான், அம்மாட்ட பேசலை. ஏன்டா நீ பேசாத, நீ எனக்கு அம்மாவே இல்லை, இவ்வளோ அசிங்கமான முகம், உலகமே திட்டுது, நீ இவ்வளோ நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டு. நம்ம அம்மாவை பல வகையில் கடிந்து கொள்கிறான்.
அம்மாவுக்கு இதுக்கு தான்தான்பா நான் வரலன்னு சொன்னேன். நீ கேட்க இருந்தாலும் அவனால் அதை ஏற்றுக்க முடியல. மற்றவர்கள் எல்லாம் அவனை பேசினது, அவன் அந்த அம்மாவை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த அம்மா அப்படியே மனம் நொந்து மகனை கூப்பிட்டு உட்கார வச்சு, உங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாங்க, இருப்பதற்கு வீடு இல்லை, வாடகை வீடு, உண்ணுவதற்கு உணவு இல்லை, சொந்த தோட்டங்கள் இல்லை, எல்லாம் வாடகை, ஒன்றுமே இல்லை. கூலி வேலைக்கு போனால் தான் வேலை செய்ய முடியும். நீயோ 6 மாத குழந்தை, உங்கள் அப்பா இறந்துட்டார். உனக்கு பால் வாங்குவதற்கு கூட என்கிட்ட பணம் இல்லை. உன்னை தூக்கிட்டு வேலைக்கு போனேன். அந்த எஜமானுடைய தோட்டத்துக்கு அந்த மெயினான அந்த மரங்கள் இருக்கிற பகுதியில் தோட்டத்தில் துணி கட்டி உன்னை தொங்க விட்டுட்டு நான் தோட்டத்தில் களை எடுத்து கொண்டிருந்தேன். அந்த பகுதியாய் வந்த கரடி உன்னை தாக்கிச்சு, டெடிபீர் உன்னை தாக்கிச்சு. பார்த்துட்டேன், ஓடி வந்து அந்த கரடியோடு சண்டை போட்டேன். எப்படி தாவீது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ஆடுகளை காப்பாற்ற தன் உயிரை பணயம் வைத்து போராடினாரோ, சிங்கத்தோடு போராடுறார். அவருக்கு ஒரே நோக்கம் என்னென்னா, அந்த ஆடுகளை காப்பாற்ற வேண்டும். தன்னிடம் ஒடுக்கப்பட்ட அந்த ஆடை வளர்க்கணும், பாதுகாக்கணும். அந்த ஆடு நான் ஈஸ்டருக்கோ கிறிஸ்மஸ்க்கோ பிரியாணி தான், அது வேற. ஆனால் இன்னைக்கு என்னிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பு அந்த ஆடை பார்க்க வேண்டும். அதுதான் என்னுடைய வேலை. கரடிக்கும் ஆடுக்கும் போராடுறார் அந்த தொலைநோக்கம். அதே மாதிரி உன்னை நான் வளர்க்க வேண்டும் நோக்கத்தோடு அந்த கரடியோடு போராடினேன். கரடியோடைய பெரிய, அது கடிக்காது, நகம்தான் அதுக்கு உயிர். அந்த நகத்தினால் என் முகங்களை பரண்டி பரண்டி முகமெல்லாம் இரத்த வெள்ளம். அந்த கரடி போயிடுச்சு, காப்பாற்றிட்டேன். உனக்கு ஒரு சேதம் வராமல் காப்பாற்றிட்டேன். என் முகம் அவ்வளவுமானது காரணம் அந்த கரடியோட நோக்கம்தான். என்ன அந்த அம்மா சொன்னாங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக தன் ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு இரட்சகர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் உலகத்திற்கு வந்த நோக்கமே ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு அல்லங்க, தனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லங்க, அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக. எந்த மனிதன் அவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. எந்த மனிதன் அவரை நோக்கி தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அழைத்த பொழுது அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, அவனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு இரட்சகர் உலகத்திற்கு இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் மத்தேயு 1:21 சொல்றப்போ, இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு இயேசு என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்காக, அவர் நம்மோடு இருப்பதற்காக, லார்ட் வித் அஸ், ஆண்டவர் என்னோடு இருப்பதற்காக, எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக, நம்முடைய காயங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய சிலுவையில் நம்முடைய காயங்களை ஏற்றுக்கொண்டு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு உலகத்திற்கு வந்தார். அவர் வந்ததின் நோக்கமே உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக. நீங்க எப்படிப்பட்ட கஷ்டம், எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் நீங்க உங்க வீட்டில் இருந்து தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே நிச்சயமாகவே விடுதலை கொடுப்பாருங்க. நிச்சயமாகவே முடிவுண்டுங்க. அந்த முடிவு என்பது எனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, வாழ்வு கொடுப்பதற்காக. அவர் மலையிலிருந்து மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் கீழே இறங்குவார். 10 குஷ்டரோகிகள் வருவாங்க. லேவியராகம் 13ஆம் அதிகாரத்தில் குஷ்டரோகியை பற்றி சொல்லுவாங்க. முகத்தை மூடிக்கிட்டு தீட்டு தீட்டுன்னு சத்தம் போடணும். எப்படி கொரோனா வந்துருச்சுன்னா, சளி பிடிச்சு இன்னைக்கு ஃப்ளைட்டில், ட்ரெயினில், ஷிப்பில் எங்கே போனாலும் தும்மல் வந்துருச்சுன்னா முகத்தை மூடிக்கணும். நேற்று ஃப்ளைட்டில் வர்றப்போ ஒருத்தர் எனக்கு கவர் கொடுக்குறார், போட்டுக்கோ, கூட்டம் வரும், உனக்கு சளி பிடிச்சிரும், செத்து போவ, மூடி போட்டுக்கோ. இதே மாதிரி தான் குஷ்டரோகி முகத்தை மூடிக்கணும். ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. ஆவடியில், காமராஜர் நகரில் ஊருக்கு அவுட்டில் அவங்க வீடு. திருத்தணி போனீங்கன்னா திருத்தணி கோயிலுடைய காம்பவுண்ட் சுவர் ஓரமாக ஊருக்கு அவுட்டில் அவங்க வீடு. ஊருக்குள்ளே வர முடியாது. அவங்க பக்கத்தில் போனால் ஒரு ஸ்மெல், அந்த ஆறாத புண்ணு, சீல்வடிகிற புண்ணு. அந்த மக்கள் கூட அவர் பரிசுத்தமான வாரத்தின் முதல் நாள் விடுதலை கொடுக்கிறார். அங்கே இருக்க யூத ரபிகளுடைய போதனை என்னென்ன கண்டிஷன், நீ சுகம் கொடு, ஹீலிங் பண்ணு.
அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் கடைசி நாள் விடுமுறை அன்னைக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சனிக்குள்ளே ஜபாட்டிக் டே, அது விடுமுறை சனிக்கிழமை. டிடிஎஸில் நான் சாம் ஐயர்லாம் படிச்சிருக்காரு. நான் சும்மா ஆனூரியாக படிக்க போனாலும் சாம் அங்கே பெர்மனண்டாக பிடி முடித்தவர். வேறு யார் பிடி அங்கே, நீங்கள் அங்கே 6 வருஷம் வேலை செஞ்சு 7ஆவது வருஷம் வாத்தியார் சம்பளத்தோட லீவில் போயிடுவார். 7ஆம் நாள் வாரத்தோட கடைசி நாள், வேலை செய்யக்கூடாது. நீங்கள் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா 7ஆவது நாள் அங்கே கடைசி சனிக்கிழமை ஜுரம் வந்தால் டாக்டர் வர மாட்டார், வந்தால் 10 மடங்கு காஸ்ட். அவங்க ரபிகள் அந்த வேலை செய்ய மாட்டாங்க. கடைசி நாள் பரிசுத்தமான ஓய்வு, வேலை செய்யக்கூடாது. பரிசுத்தமான ஓய்வு நாள் வேலை செய்கிற என்னவனும் கொலை செய்யப்பட வேண்டும், சட்டம் அது, வேலை செய்யக்கூடாது. ஆனால் இவர் சொல்றாரு, எதுக்கு அந்த ஓய்வு நாள் கொடுத்தா? அவர் எதுக்கு அந்த ஓய்வு நாள் கொடுக்குறாரு? லேபருக்கு தானே கொடுக்குறாரு. மே 1ஆம் தேதி எதுக்கு வந்துச்சு? 22 மணி நேரம் 18 மணி நேரம் வேலைக்காரன் நீ வேலை வாங்குற, 16 மணி நேரம் வேலை வாங்குற, 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். முதல் சண்டை இங்கிலாண்டில் ஆரம்பிக்குது, சைனாவில் ஆரம்பிக்குது. உலக தொழிலாளர்கள் தினம் மே 1, 8 மணி நேரம் தான் வேலை செய்வோம். அதுக்கு மேலே வேலை செஞ்சால் ஓவர் டைம் வேணும் எங்களுக்கு. ஆனால் முதல் நாள்லே இவர் லேபர்ஸ் டே கொண்டு வந்துட்டார். உலகத்தை ஆரம்பிக்கிறப்பவே 6 நாள் வேலை செஞ்சார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார், பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கார். பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார், வேலை செய்யக்கூடாது. இது லேபர்ஸ் டே. ஆனால் அன்னைக்கு அவர் வேலை செய்ய, எதுக்கு அது உருவாச்சு? ஒரு கைவிடப்பட்ட ஒரு மனிதனுக்கு தானப்பா அது உருவாக்கிச்சு. உன் ஆடு மாடு வாரத்தோட கடைசி நாள் பள்ளத்தில் விழுந்தா தூக்கி விட மாட்டியா? தீர்வம் போட மாட்டியா? என் பிள்ளைகள் விழுந்துட்டாங்க, நீ வேலை செஞ்சதான் அவனுக்கு கொலை தண்டனை கொடுக்குறாங்க. அன்னைக்கு இயேசுக்கு கொலை தண்டனை கொடுத்ததுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க. நேற்று அந்த பீகாரில் அந்த நற்கன் பள்ளிங்கிற ஒரு இடத்துல ஞானசா ஒரு ஆற்றுல கொடுத்துட்ருக்கோம். ஒரு 3 வயதான பெரியவங்க கமாண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஆற்றுக்கு அந்த பக்கம் இருந்து 2 வயதான பாட்டி, ஒரு வயதான தாத்தா தண்ணியில் முங்கிட்டாங்க. இயேசு கூட பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அவங்க பாஷையில் பேசுகிறாங்க, கமாண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா நல்வா பரலோகம் என்பது காலம் சபிமாயிட்டு, சுவிசேஷத்தை விசுவாசிங்கள், பரலோக ராஜ்யம் சபிமாயிருக்கு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சபிமாயிருக்கு. அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். உன் துர்க்குணத்தை விட்டு திரும்பு, துன்மார்க்கருடைய துர்க்குணத்தில் திரும்பு, அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். இந்த இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே மனம் திரும்புவதற்கு, நம்மை மனம் திரும்ப வைப்பதற்கு தான். எந்த மனிதன் மனம் திரும்பிட்டானோ அவனுக்கு விடுதலை. அவன் மனம் திரும்பி, தாவீதின் குமாரனே, சன் ஆஃப் டேவிட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு மனம் திரும்பிட்டம்பா, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ அவர் விடுதலை கொடுக்குறார். அது யார்? அவர் நீ எந்த யூதரா, நீ இப்ரியரா, கிரேக்கரா, யூதரா கேட்கல. ஆனால் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் போனால் மெம்பர்ஷிப் போட்டால் எந்த ஊர், ஜாதி, எந்த ஜாதின்னு கேட்பாங்க. இயேசு ஜாதியை கேட்கவே இல்லை. நிறைய சர்ச்சில் ஜாதியை தெரிஞ்சுக்க எந்த ஊருன்னு கேட்பாங்க. ஸ்டெப்பாக போவாங்க, அதிலெல்லாம் கண்டுபிடிக்கும், கடைசியாக கேட்டுருவாங்க. ஆனால் பைபிள் ஜாதி இல்லைங்க. நீ எப்படி பைபிளை திருப்பி படிக்க சொன்னாலும், மூடிக்கிட்டு படுத்தாலும், படுத்துக்கிட்டு படித்தாலும், சட்ட நீ ஜாதியை பேசினா அவுட்டு. யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, ஆடு இல்லை. புலோசியர் 3:11 சொல்கிறாரு, கலாத்தியர் 3:28 சொல்கிறார். யாரும் இல்லை, எந்த மனிதனை நோக்கி படிக்கணும்னு அவசியம் இல்லை. பேதுரு மீன் பிடிச்சாரு, அப்படி விசுவாசம் கூப்பிட்டார், வா. பவுல் படித்தவர், அப்படி விசுவாசம், பக்தி, வைராக்கியம். பேதுரு எப்ப நேரத்தில் பொத்து விழுந்துருவாரு, ஆசைப்படுவார், திரும்பி மன்னிப்பு கேட்பாரு. ஏன்னா தவறு செய்யாத மனிதன் இல்லை. எந்த மனிதன் தன்னை நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ, பக்தி வைராக்கியத்தில் பவுலடிகள் உயர்ந்து நின்னார். அந்த இதான் இப்படிதான், அதெல்லாம் கொலை பண்ணு, வெட்டு, குத்தே. ஆனா அதே நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வெட்டுறது, குத்துறதுலாம் அவற்றை இல்லைங்க. ஒருவேளை இந்த லெந்து நாட்களுடைய ஆயத்தம் என்னன்னா, நம்மை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வருவதற்கு
இந்த பெண்டிகாஸ் பார்த்து சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் சர்வீஸு, சனிக்கிழமை சாயங்காலம் சுத்திரிக்கப்படும் நாள். சுத்திகரிக்கிறதுக்கு சுத்தம் பண்ணால் தான் அவற்றை வர முடியும். அதே மாதிரி இந்த லெந்து நாட்கள் வந்து ஆண்டவரோடு நம்ம இணைத்துக் கொள்வதற்கு நம்மை சுத்திகரிக்கப்படும் நாட்கள் இந்த 47 நாட்கள். கிறிஸ்தவ மக்களாகிய நீங்கள் நானும் தலையில் பூ வைக்க மாட்டோம், ஒருவேளை உணவு கொள்ள மாட்டோம், கறி மீன் சாப்பிட மாட்டோம், இல்லை ஒரு சிலர் ஒரு வாரத்தில் 7 நாள் சாப்பிடும், அப்படிலாம் இருக்கு. ஆனால் மனதளவில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம திருப்பிட்டோமா? நீ திரும்பிட்டியா? இளையகுமாரன் திரும்பிட்டாருங்க. தகப்பனே, உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அவர் சொன்ன பொழுது ஒரு பெரிய விருந்து அங்கே வந்துச்சு. நீங்கள் நானும் எப்போ சொல்கிறோமோ அப்போ தாங்க கிறிஸ்மஸ். என்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவர்கிட்ட திரும்புகிறோமோ அதுக்கு தாங்க, அப்படிப்பட்ட ஒடுக்க நாளுக்கு தாங்க அந்த பிசாசு நம்மை விட்டு போயணும். அந்த ஆசைங்கிற ஒரு பிசாசு நம்மை விட்டு கடந்து போனோம். அந்த துர்மார்க்கருங்கிற பிசாசு நம்மை விட்டு கடந்து போனோம். சகோதரருக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட அந்த சக்தி நம்மை விட்டு கடந்து போனோம். யூத சட்டம், அதாவது கிறிஸ்தவ மத சட்டம் என்று நான் வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தும் கண்டும் இருக்கிறீர்கள். வாசித்திருக்கீங்க, கேட்டு இருக்கீங்க, அதன்படி நடங்க. தெளிவா சொல்வார். திவ்ய யோவானுக்கு பத்ம தீவில கொண்டே ஆண்டவர் சொல்றார், நீ வாசிக்கிற, கேட்கிற. இங்கிலீஷ்ல சொல்றப்போ ஹார்ட்ல நீ அதை எழுதுங்கிறார், இருதயத்தில் எழுதுங்கிறார். எழுதப்பட வேண்டியது மார்க் 12:29-30. இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. லவ் டுகெதர். நீ நேசி. சகோதரோடு சண்டை போட்டுக்கொண்டு கோர்ட்டில் கேஸ் வச்சுக்கிட்டு, சும்மா ஒரு கையளவு இடத்துக்கு கேஸ் வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய்கிட்டு, நீ செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, என்னை மாதிரி குருவானவராக இருந்தாலும் சரி, திருச்சபையில் மூப்பராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுதான் சட்டம், மனம் திரும்புதல். என்னைக்கு அதை நம்ம விட்டு கொடுத்துட்டோமோ அன்னைக்கு என் நோய் என்னை விட்டு போயிடும், என்னுடைய அக்கிரமம் என்னை விட்டு போயிடும், என்னுடைய கடன் பிரச்சனை என்னை விட்டு போயிடும், என்னுடைய அமைதிக்குறைவு என்னை விட்டு போயிடும். அப்படிப்பட்ட அன்புங்கிற ஒரு அன்பு, அதுதான் ஒர்க்ஷிப்ல அழகா பண்ணார். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆராதனை 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 ஆராதனை. இந்த அன்பு கூறுதல் எப்படி இருக்குன்னா, இந்த லூக்கா 15 ரொம்ப தெளிவா ஜீசஸ் எழுதுறாங்க. அவர் மனம் திரும்பிட்டாரு, அவர் வந்துட்டாரு. அவர் கையில் பெரிய மோதிரம், பிஷப் கையில் போட்ட மோதிரம் போட்டாச்சு, பிஷப் கையில் கொடுத்த செங்கோல் கொடுத்தாச்சு, புது செருப்பு மாட்டியாச்சு, புது ட்ரெஸ்ஸு போட்டாச்சு, கண்ணுக்குட்டி அடித்து பிரியாணியும் பண்ணியாச்சு, பாட்டு கச்சேரி வச்சாச்சு. அது ஒரு பெரிய கொண்டாட்டம். ஆனால் மூத்த குமாரன் வந்து வெளியில் தூரமாக வந்து அந்த ஊர் தெருமுனையில் எங்கே என்ன அங்கே சத்தம், எதுக்கு லைட்டெலாம் கட்டியிருக்கு, உன் தம்பி வந்துட்டாரா, நல்லா உங்கள் அப்பா ஃபங்க்ஷன் கொண்டாடுறாரு, அவன் கோச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்டான். நீங்கள் நானும் மூத்த குமாரனா தான் இருக்கோம், இளையகுமாரனா இல்லை. இந்த ஆயத்த நாளில் நம்ம மூத்த குமாரனா இளையகுமாரனா, மூத்த குமாரனா இருக்கிறோமா இளையகுமார். இந்த ஆயத்தம் என்பது நம்ம ரெடி பண்றோம், ப்ரிப்பேர் ஆகிறோம், ஆயத்தப்படுது. நல்ல போராட்டத்துக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்து. நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோமா, நம்ம இதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை, நான் மன்னிக்கிற தன்மை ஏற்றுக்கொண்டோமா. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, இது நான் நடந்த சம்பவம் தான், உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. மதுரை ராமநாதபுரம் பேராயம், அந்த 7000 பண்ணை, 7000 பண்ணையிலிருந்து 15 கிலோமீட்டர் பனையடிப்பட்டி. 7000 பண்ணைக்கு போனால் கோயில்பட்டி, சாத்தூர், சிவகாசி போய் தான் போகணும். ஏதாவது ஒரு ஊர் போனால் தான் போக முடியும். 15 கிலோமீட்டர் அங்கேருந்து போனால் தான் பனையடிப்பட்டி.
மிஷினரிகள் கால் பதித்த பூமி. மிஷினரிகள் அந்த குதிரை லாயங்கள்லாம் அங்கே இருக்குது. அங்கே தான் ராக்லன் துறையுடைய வீடு, மண் வீடு கட்டியிருக்கார். 150 வருஷத்துக்கு முன்னால் மண் வீடு. ஊருக்கு வெளியே கிழக்கன்னா காலனிகள், பின்தங்கின மக்கள் இருக்கிற இடம். அதையும் தாண்டி கல்ற, அவங்க வீட்டெல்லாம் தாண்டி கல்ற, அங்கே தான் அவருக்கு இடம் கொடுக்குறாங்க ராக்லன் துறைக்கு. அவர் துரை, பெரிய பணக்காரர், பெரிய பெரிய ஜாதி. அங்கே தான் அவர் கட்டின வீடு இருக்குது. அங்கே ஒரு திருச்சபையில் வயதில் மூத்த ஒரு முக்கியமான மனிதர், அவர் தான் திருச்சபையுடைய முக்கியமான மனிதர். அந்த சர்ச்சுடைய கேட்டகிஸ்ட் யாருன்னா ஒரு பின்தங்கின இனத்தை சேர்ந்தவர். அந்த பின்தங்கின இனத்தை சேர்ந்தவர் அந்த கேட்டகிஸ்டுக்கும் அந்த பெரிய ஜாதி நல்ல ஜாதி உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடியவர் அவர் டிசி மெம்பர். நமது எம்டிசி மெம்பர்னுவோம். வருஷத்தில் 3 வருஷத்துக்கு ஒருக்கா கூப்பிட்டு கறி சோறு போட்டு அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு சில பேராயத்தில் எம்டிசி மெம்பருக்கு ரொம்ப வேல்யூ. செக்ரட்டரி எப்படியோ செக்ரட்டரியுடைய பவர் ஜாஸ்தி எம்டிசி. அவருக்கு ஐயர் ஒழுங்காக மரியாதை கொடுக்கலாம், வம்பாயிரும். அவர் தான் பவர். நம்மளாம் எம்டிசி மாதிரி 3 நாள் சாப்பாடு போடுவாங்க, ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, முடிஞ்சு போச்சு ஆட்டம். அப்படி அந்த எம்டிசி மெம்பர், அவருக்கும் அந்த மரியன் உபதேசியார், அந்த பின்தங்கினது கேட்டகிஸ்ட், 2 பேருக்கும் அந்த கேட்டகிஸ்ட்லாம் இருக்காங்க. 2 பேருக்கும் மன கஷ்டம். அப்போ நீ போடா நான் சர்ச்சுக்கு வரலன்னு ஒரு நாள் அந்த கேட்டகிஸ்ட் அடிச்சிட்டார். ஐயர் 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்கா தான் வருவார். இப்போ ஒரு சர்ச்சு தான் ஒரு ஐயருக்கு, வேலை கம்மி. இதுவே பெரிய வேலைன்னு நினைக்கிறாங்க, ரொம்ப பெரிய வேலைன்னு நினைக்கிறாங்க. அதுவும் சென்னை வந்த பிறகு ஒய்ஃபை கொண்டே ஸ்கூலில் விட்டுறவும் பிள்ளைகளை கூப்பிட்டு வரவும் நேரம் சரியாக இருக்குது. இந்த ஐயமாரும் இப்படி தான் இருக்காங்க. என்ன ஒன்று, அன்றைக்கி 3 மாதத்துக்கு ஒருத்தர் வரும். வேலை உள்ள டைட்டாக இருக்குது, ரொம்ப டைட்டு. ஐயர் வர அன்னைக்கு ராபோஜனத்தில் கலந்து கொள்ளணும். இரக்கமுள்ள பிதாவை சுயநிதி நம்பி பந்தியில் சேர துணியாமல் நம்முடைய இரவத்தை இலக்கத்தை நம்பி சேர்கிறோம். அதுக்கு முன்னால் அந்த கம்யூனுக்கு முன்னால் ஆம் பிதாவை நீர் பரிசுத்தர் தோத்தரிக்கப்பட்டவர் மதியில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து பிதாவின் தன்மையை தரித்து கொள்ள சொல்லும்னு பரம பிதாவை உமக்கு விரோதமாய் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடாமல் இருளில் நடந்ததும் கிறிஸ்து நாமத்தை சொல்லி நாங்கள் தீமை விட்டு பாவமன்னிப்பை சொல்லணும். மனப்படமாக கடன்னு சொல்லுவேன். எதுக்கு சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன் எனக்கே தெரியாது. இப்போ தான் தெரியும், 1 வருஷம் 2 வருஷமா. இதுக்கு முன்னே எனக்கு 63 வயசில் தெரியாது. இதான் நம்ம லட்சணம். வடகடன் போவோம். ஐயரும் கரெக்டாக இது காலத்தை கருதி நேரத்தை கருத்தில் கொண்டு அந்த சுயநினைப்பு பந்தியில் சேர துணியா அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பாவியா எங்கள் மேல் வேகமா, அதுவும் ஆம்பிதாவே நீ தோத்திரிக்கப்பட்டவர்கள் சொல்ல மாட்டாங்க. அவர் அப்பத்தை கையில் எடுத்து வானந்தை தோத்தரித்து அந்த 2 வார்த்தை கடகு. நான் 10 சர்ச்சுக்கு போகணும், வேலை நிறையா இருக்குது. நீ நை பரலத்துக்கு போகிறே, நாம் 2 பேருமே போக போகிறதில்ல. என்னத்தை நடக்குது? இவர் இல்லை, பெண்டிகாஸ் பாஸ்னா அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களே அவளை பரிசுத்தப்படுத்தலை, அப்புறம் எங்க அதை பரிசுத்தப்படுத்த. அப்படி அவர் என்ன பண்ணுறாரு, ஐயர் வர்றாருங்க, சாரி என்னை மன்னிச்சிருங்க. அந்த கேட்டகிஸ்ட்டு போய் அந்த பெரிய மனிதரை அழுகிறாரு, சொல்கிறாரு. ஐயர் வரேன்னு சொன்னோன்னே சொல்கிறாரு, போடான்னு அடித்து விரட்டுறாரு. திரும்பவும் பார்க்குறப்பெல்லாம் சொல்கிறார். வெள்ளிக்கிழமை போய் சொல்கிறாரு, சனிக்கிழமை சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை ஐயரும் வந்தாச்சு. பக்கத்து வீடு தான் அவர் வீடு, அந்த சர்ச்சு பக்கத்து வீடு. இன்றைக்கி அவருடைய பேரனை பார்த்தேன். இவர் ஐயா தாடிக்கார் மாதிரியே இருந்தாருங்க பேரன், ஆனால் அவருக்கு தாடி இல்லை. அவர்கிட்ட நான் பேசினேன். அவரை மாதிரியே இருக்கார், 7000 மனையில் இருக்கிறாரு. அவங்க பேரன் அவர் போய் சொல்ல, நான் வரலப்பா ஓடுப்பாங்கிறாரு. இல்லை கேட்கல. ஞாயிற்றுக்கிழமை ஐயர் வந்தாச்சு, பாட்டு பாடியாச்சு, பைபிள் வாசித்தாச்சு, பிரசங்கம் முடிச்சாச்சு, இப்போ காணிக்கை எடுத்தாச்சு, இப்போ கம்யூனியன் சர்வீஸ் வரப்போது ஆம்பிதாவே பரமபிதாவெல்லாம் சொல்லியாச்சு, ஆம்பிதாவே வந்தாச்சு, இப்போ கம்யூனியன் வாங்கணும். கம்யூனியன் வாங்க ஆரம்பிச்சாச்சு, வரமாட்டேங்கார். அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து கதவு முடிக்கிட்டார், இவன் தொல்லை தாழ முடியாமல். அப்போ தான் அந்த பந்தி முன்னால் போய் நின்று அந்த ஒரு வீட்டு முன்னால் கேட்டுக்கு முன்னால் நீங்கள் மரியன் உபதேசியார் அந்த ஹிஸ்ட்ரி அந்த பயோகிராஃபி கேசட் இருக்குது, அதை வாங்கி பாருங்க. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பம் அல்லோ நமக்காய் பகிரப்பட்டதல்லோ, ஜீவ அப்பமல்லோ. அந்த பாட்டை மனதுருக அவருடைய கண்கள் நீர் வடிந்து அவருடைய ஆடைகள் எல்லாம் நனைஞ்சிட்டான். மரியன் உபதேசருடைய ட்ரெஸ் எல்லாம்.
அந்த அழுகையின் குரலை கேட்டு அந்த வீடை பூட்டி கொண்டிருந்த மனிதர் வெளியே வந்து அவரை கெட்டி பிடிச்சு அந்த மூத்த ஜாதியான பெரிய ஜாதி உயர்ந்த ஜாதிங்கிறவர் அந்த தாழ்ந்த ஜாதியுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். இந்த மன்னிப்பு தாங்க இன்னைக்கும் அவருடைய கல்லறை அந்த ஊரில் 4 அங்கே வந்து பேரன்புக்குங்கிற எங்களுடைய பகுதியில் பேரன்புக்குங்கிற ஒரு வெள்ளக்காரர் பணி செய்தார். கொரோனால தானும் தன் மனைவி இறந்து போனாங்க. அவருடைய கல்லறை, மரியன் உபதேசருடைய கல்லறை, ஃபாரின்லேருந்து வந்த குருவானுடைய கல்லறை, லோக்கல் இருந்த ஒரு குருவா, 4 கல்லறை அங்கே கட்டப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு ஆயத்த மக்களாய் இந்த லெந்து நாட்களுக்குள்ளே கடந்து போகிறோம். புதன்கிழமை ஆஸ் வெட்னஸ்டே ஆண்டுடைய சரீரத்தை வாங்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை போக போகிறோம். எங்களுடைய சர்ச்சில் 6 வாரம் கன்வென்ஷன். எத்தனை கன்வென்ஷன், எத்தனை மக்கள் கம்பெனியில் இருந்தாலும் நம்ம உண்மையான ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மக்களாய் ஆண்டுடைய சன்னிதானத்துக்குள்ளே கடந்து போகிறப்போ எப்படிப்பட்ட ஆயத்தத்தில் நம்ம போகிறோம். அந்த நினைவோடு இந்த ஆயத்த கூட்டங்களில் தகப்பனை எனக்கு மன்னிக்கும் தன்மையை தாங்கப்பா. மனைவியோடு நல்ல உறவு இல்லைப்பா. மனைவியோடு ஒரு வார்த்தை சொன்னோம், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை. ஆண்டோடைய ஆலயத்துக்கு முன்னால் சொன்னோம், குருவானவர் சொன்னார், கடவுளுக்கு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் இவளை கணவன் மனைவி என்று இந்த உலகிற்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரினால் அறிவிக்கிறேன் என்று அவர் ஸ்டோலை போட்டு கையை கட்டி டைட் பண்ணி சொன்னார். இன்னைக்கு மனைவியோடு நல்ல உறவு இல்லை, ஆனால் திருச்சபையில் ஆயராக இருக்கிறோம். கணவரோடு நல்ல உறவு இல்லை, திருச்சபையில் கேட்டகிஸ்டாக இருக்கிறோம், ட்ரெஷரராக இருக்கிறோம். அந்த சமூகம் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளும்? எப்படிப்பட்ட ஆயத்தமான வாழ்வில் காணப்படுகிறோம்? நம் வீட்டில் நல்ல ஒரு மகனோடு நல்ல உறவு இல்லை, மருமகள் நம்ம மகளுங்க, அவளை நம்ம மருமகளாக வச்சிருக்கிறோம், அவளை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ள முடியாம நம்ம எப்படி இருக்கிறோம்? நேற்று வாட்ஸ்அப்பில் அந்த குரு வாட்ஸ்அப்பில் கேட்டேன், ஒரு அம்மாட்ட வந்து ஒரு பொண்ணு வருது, நான் உங்கள் பையனை லவ் பண்ணுறேன் பொண்ணு சொல்லுது. அந்த அம்மா ஏற்றுக்கொள்ளலை. அந்த பொண்ணு சொல்லுது, நான் அம்மா இல்லை அப்பா இல்லை, கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிறேன், தயவு செஞ்சு நீ விட்டுறாதீங்கன்னு அந்த அம்மா உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்குது. உட்கார வச்சுட்டு சொல்லுது, என் மகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டேம்மா, ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன், ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டேன், நகைலாம் போட்டுட்டேன், பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டேன், இப்போ என் கையில் பணம் இல்லை, என் மகனுக்கு கல்யாணம் பண்ணுறதில்ல, அந்த வருமானம் எனக்கு வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன், உன் தயவு செஞ்சு உன் காலை பிடிச்சிக்கிறேன், என் மகனை விட்டுட்டு போயிருமா. அந்த பொண்ணை அந்த அம்மா கேட்குறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவங்க இப்படி தான் இருக்கான். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்கிறோம், 118ஆம் சங்கீதத்தை சொல்கிறோம். நாம் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஒருவேளை அந்த மருமகளோடு அந்த உறவு இல்லாமல் நீ இருக்கிறியா? உன் வாழ்க்கையில் கஷ்டம். என்னைக்கு அந்த மருமகள் வந்து பணம் கொண்டு வந்தால் உன் லைஃப் நிறையாது. நிச்சயமாக என்னைக்கு விட்டுட்டு போறியோ அந்த மகன் கேட்குறான், அம்மா இவ கொண்டு வந்தால் தான் நமக்கு பணமா? இது வாழ்வில்லம்மா, இது வாழ்வில்லை. அந்த மகள் மருமகள் காதில் போடுக்க அந்த ஒரு சின்ன கம்மல், கழுத்தில் போடுக்க சின்ன ஒரே சின்ன செயினை அவுத்து அந்த மாமியார் கையில் கொடுத்து தயவு செய்து என்னை விட்டாதன்னு சொல்லுது. ஒருவேளை அந்த அம்மா மனமுடையுது, மனமுடைஞ்சு ஏற்றுக்கொள்ளுது. நீங்கள் நான் இந்த ஆயத்தத்தில் அன்புள்ள மக்களாய் நான் இந்த சப்ஜெக்ட் எழுதவே இல்லை என் டைரியில். ஒருவேளை இது யாருக்காக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். யாரோ இந்த கஷ்டத்தில் இருக்கீங்க, மருமகளோடு நல்ல உறவுல, உன் மகனோ நீ அவங்கள வாழ வைக்கல, அந்த மகனோடு மருமகளை நீ வாழ வைக்கல, அதனால ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த அற்புதமான விடுதலைக்காக, ஒரு குடும்பத்தில் ஒரு அமைதிக்காக ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தமுள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஆயத்தப்படு, நீ ஆண்டவற்றை ஆயத்தப்படு. எதுக்கு எனக்கு துக்கம், எதுக்கு எனக்கு சோதனை? ஆண்டவற்றை கேளு. எனக்கு ஏன் பிரஷர், எனக்கு ஏன் தைராய்டு, எனக்கு ஏன் சுகர் பேஷண்ட், எனக்கு ஆஸ்மா ட்ரபிள், எனக்கு ஏன் டிபி, எனக்கு ஏன் கேன்சர், எனக்கு ஏன் எய்ட்ஸ்? கடவுள்கிட்ட கேளு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்ப ஆண்டவர் பேசும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். 35 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட் நான்.
2 வேளை இன்சுலின் போடுறேன், 12 மாத்திரை போடுறேன் ஒரு நாளைக்கு. இதோ இருக்கிறார் என்னுடைய குருநாதர் மத்தீஸ், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடும்பார், ஸ்வீட்டை ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடும்பார். அவர் பல முறை சொல்லப்பட்டால் நெஞ்சில் குத்தப்பட்டுச்சு. கடவுள்கிட்ட கேட்டார், நான் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட சொல்றாரு, நான் ஏன் சாப்பிடக்கூடாது? நீ நிறையா சாப்பாட்டுறாம, நீ சாப்பிட்டா உனக்கு ப்ரெஷர் கூடி செத்து போவ, கொலஸ்ட்ரால் வந்து செத்து போவ, அதனால் உனக்கு சுகர் வியாதி தந்திருக்கேன்னு எனக்கு ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அதான் 35 வருஷம் எந்தவித பாதிப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆண்டவர் உங்களோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த விடுதலை ஆண்டவர் அந்த ஆயத்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுக்கிறப்ப நிச்சயமாகவே உன்னுடைய வேதனை மாற்றப்படுகிறது, நிச்சயமாகவே உன் கண்ணீர் மாற்றப்படுகிறது, நிச்சயமாகவே அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும். ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இப்பொழுது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போது. யார் விசுவாசத்தோடு தகப்பனே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலை தாங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஆமென். உம்மை நோக்கி பார்க்கிறப்பா, உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம் தகப்பனே. லெந்து காலம் என்பது இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் கடந்து போகாது என்பதற்காக கொடுத்தாங்கப்பா. என்னுடைய பிசாசு என்னுடைய வியாதி, என்னுடைய பிசாசு என்னுடைய கடன் பிரச்சனைப்பா, என்னுடைய பிசாசு என் குடும்பத்தில் அமைதி இல்லப்பா, என்னுடைய பிசாசு என் நகையெல்லாம் பறி போயிடுச்சு, அடகு போய் என் நகையெல்லாம் போய் வெறுங்கலத்துல கவரிங் போட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன்ப்பா. எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா? எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா? அந்த கவரி நகையிலிருந்து மீண்டும் ஒரு பரிசுத்தமான ஒரு ஒரிஜினல் நகை எனக்கு கிடைக்காதா? அப்படிப்பட்ட ஒரு அவமான வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை வாழ்க்கை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஒரு விசை கூட உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் வார்த்தை. அந்த மகளுக்கு ஒரு விடுதலை, அந்த மகளுக்கு ஒரு அற்புதம், அந்த மகளுக்கு ஒரு அற்புதம் தகப்பனே. துக்க நாட்கள் முடியணும், அவருடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படணும்பா. ஒரு சகோதரன், ஐயா நான் கிறிஸ்தவனா மாறினதால, கெசட்ல என் பேரை மாத்தினதால எனக்கு ப்ரமோஷன் இல்ல ஐயா, என் கேட்டகரி மாற்றப்பட்டிருக்கு. ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன் நீர் உயர்வை கொடுக்கிற நல்லவா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், பூமியும் நிறைவும் என்னுடையதுன்னு சொன்னீங்கப்பா. வானம் பூமியும் என்னுடையதுன்னு சொன்னீங்க. ஒரு விசை கூட அந்த இக்கட்டான சூழ்நிலை, நான் அந்த உலகத்திற்கு ஒரு சாட்சியாய் மாறணும், கெசட்ல என் பேரை மாத்தினதால ஆண்டவர் உயர்த்தினார், நான் சாட்சி சொல்லணும். ஒரு சகோதரன் ஜெபித்துக் கொண்டிருக்காங்கப்பா. ஒரு விசை கூட விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. என்ன நோக்கத்தோடு இந்த கலைஞர் நகர்ல இப்படிப்பட்ட நிகழ்வை நீங்க ஏற்படுத்துறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. இந்த கிராமத்துடைய தலைவர்களுக்காக, இந்த கிராமத்துடைய வயதில் மூத்த மக்களுக்காக, இந்த கிராமத்துல வீட்டுல இருந்து ஒரு சகோதரன் ஜெபித்துக் கொண்டிருக்காங்க, பேர லட்டக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. எனக்கு விடுதலை கிடைக்காதா? எனக்கு இந்த பேர லட்டாக்குல இருந்து கைகால் விழுந்த நிலைமையில எனக்கு விடுதலை கிடைக்குமா? கிடைச்சவங்க ஆண்டவர் உயிருள்ளவர், நான் சாட்சி சொல்றேன்னு ஒரு சகோதரன் ஜெபித்துக் கொண்டிருக்காங்கப்பா. ஒரு விசை இப்பொழுது உங்களுடைய வல்லம் அந்த மகன் மேல இறங்கணும், கையால ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும். நாளைக்கு வந்து அவங்க சாட்சி சொல்லணும்ப்பா. மனம் இறங்கப்பா, உம்முடைய பிரசனை இறங்கட்டும். இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வதற்காக ஆலயத்திற்கு இந்த இடத்தை கொடுத்த அந்த அன்பு சகோதரனுக்காக அந்த நினைவு நாள் கூட்டத்தில் தகப்பனே ஐயா, நாங்கள் ஆயத்தப்படாத இந்த உலகம் ஒரு நல்ல விதையாய் மாறி இருக்காங்க, என்னை ஒரு நல்ல விதையாய் என்னை மாற்றித்தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற, நான் மன்னிக்கிற குணம் எனக்கு வேணும். என் மனைவியை மன்னிக்க முடியல, என் சகோதரனை மன்னிக்க முடியல, மன்னிப்பு கொடுக்கல, எனக்கு கோபம், முன்கோபம், அதனால வாழ்க்கையில முன்னேறல. ஒரு சகோதரன் ஜெபித்துக் கொண்டிருக்காங்கப்பா. ஒரு விசை கூட மனம் இருங்கப்பா. என்ன நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்த நீங்க பேசுறீங்களோ, தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், தாமரைப்பாக்கம், குருசேகரம், கலைஞர் நகர், இந்த இடத்துல இந்த தூயாவுடைய அசைவாடி கொண்டிருக்கப்பா.
Thank you, Lord. ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கீங்க. Yes, Lord. ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கீங்க. Amen. யாரு பிரச்சனையின் மத்தியில அந்த கைகளை வைத்து வயிற்று பகுதியில எனக்கு இருக்க அந்த ஸ்டோன்ல இருந்து எனக்கு விடுதலை வேணும், எனக்கு அந்த ஸ்டோன்ல விடுதலை வேணும் ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஒரு சகோதரன் வயிற்று பகுதியில கைகளை வைத்து அந்த ஸ்டோன் நரைக்கணும், இப்பொழுதே மறையணும்ப்பா. அவங்க கைகளை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கப்பா, அர்ப்பணிப்போடு ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரனுக்கு ஒரு விடுதலை, அந்த சகோதரனுக்கு விடுதலைப்பா. Amen. So thank you. ஒரு விதமான நான் சமூகத்தில் உயர்ந்த நிலையில இருக்கிறேன், Yes. ஆனா எனக்குள்ள குடி பழக்கம் இருக்கு, எனக்குள்ள கச்சா பழக்கம் இருக்கு, எனக்குள்ள சிகரெட் பழக்கம் இருக்கு. எனக்கு விடுதலை கிடைக்காதா? எனக்கு முடியலப்பா. அது இல்லாம தூக்கம் வரல, அது இல்லாம மனதில் அமைதி இல்ல, எனக்கு ஜீரண சக்தி இல்லைன்னு ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஒரு விஷயம் கூட உங்களுடைய மகிமை அந்த சகோதரன் மேல இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் அந்த சகோதரன் மேல இறங்கட்டும்பா. மண்ணில் வல்லமையா இறக்குதுப்பா. மீண்டுமாய் தாமரபாக்கம் குருசேகர செக்ரட்டரி, செயலர், குருவானவர், ஆட்சி மன்ற குழு, இந்த கிளை திருச்சபை வந்திருக்கிற குருவானவர்கள் ஒவ்வொருடைய முதல் கரத்துல தருகிறப்பா. அழகா இசை மெட்டி அன்பு சகோதரர்களுக்காக, நல்ல ஒலிபெருக்கி கொடுத்த அன்பு தம்பிகளுக்காகப்பா, எந்தவித சவுண்ட் இல்லாம கொடுத்தாங்க. அவளுடைய தொழில்களை ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. நம்முடைய பிரச்சனை ஒவ்வொரு இறங்கட்டும். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க, எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இன்றைய வேத வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஆமென். Today's Bible verse, 1 John chapter 2 verse 15. Do not love the world or the things in the world. If anyone loves the world, the love of the Father is not in him. Amen.